வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மேலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக, புதிய தமிழகம், SDBI உள்ளிட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்து அறிவித்திருக்கிறார். அதிமுகவை இதுவரை விமர்சித்து வந்த வாய்களெல்லாம் ஓய்ந்து போயிருக்கின்றன. கதறல்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. அதிமுக என்ன செய்ய போகிறதோ என்று ஏளனம் பேசியவர்கள் இன்று ஏமாந்து போய்விட்டனர். எடப்பாடினா சும்மாவா என்று சொல்லும் அளவுக்கு நாடாளுமன்றத்தில் மாநில உரிமைகளை எடுத்து வைக்கும் வகையில் படித்தவர்கள் பலருக்கும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து சீட்டு கொடுத்திருக்கிறார். கூட்டணி வந்தால் வரவேற்போம், வரவில்லை என்றால் வருத்தமில்லை என்ற பொதுச் செயலாளரின் இந்த மெச்சூர்டான பேச்சு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது. மேலும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்கவும் குரல் கொடுக்கவும் அதிமுக வேட்பாளர்களை MPக்களாக்கி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்ற அவருடைய எண்ணங்களையும் உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு பிரச்சாரத்திற்கு வரும் திமுக வேட்பாளர்களை விரட்டி அடிக்க இப்போதிலிருந்தே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஒரு பக்கம் அதிமுகவின் வேட்பாளர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அக்கட்சியினர். வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியானதிலிருந்து பெண்கள் ஆண்கள் என்று பாரபட்சமின்றி களப்பணி ஆற்ற தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த பக்கமோ திமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து எத்தனை வாரிசுகளுக்கு சீட்டு, சிட்டிங் MPக்கள் யார் யாருக்கெல்லாம் சீட்டை மறுத்தது திமுக, வெற்றி பெற வாய்ப்பில்லாதவர்கள் யார் யார் என்றெல்லாம் இப்போதிலிருந்தே லிஸ்ட் போட தொடங்கிவிட்டார்கள் அந்த கட்சியினரே. இன்னொரு பக்கம் பாஜகவில் இன்னும் வேட்பாளர்களே அறிவிக்கப்படவில்லை. அதற்குள் அவங்களுக்கு சீட் கொடுக்க கூடாது, இவங்களுக்கு சீட் கொடுக்க கூடாது என்று போர்க்கொடி தூக்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள் அக்கட்சியினர். திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெர்சஸ் அதிமுக வேட்பாளர் பட்டியல் மக்கள் மனங்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தியது எது? கூட்டணி பற்றியெல்லாம் அலட்டிக்கொள்ளாமல் சேர்பவர்களுக்கு கை கொடுப்பதும் நம்பி வருவோருக்கு தோள் கொடுக்கவும் தயாராக இருக்கிறது அதிமுக. நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் வைத்திருக்கும் வியூகங்களால் தேர்தல் களத்தில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் ட்விஸ்டுகளை பொறுத்திருந்து பார்க்கத்தானே போகிறோம். நியூஸ் J செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.